இப்போ சூப்பரான நண்டு மிளகு வறுவல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி நண்டு வறுவல், காரசாரமான நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நண்டு இது சின்ன சின்ன நண்டு தான். இது இப்படி கட் பண்ணி நல்லா நீட்டாக கழுவி இப்படி எடுத்து வச்சுருக்குறோம். இது குட்டி நண்டுனால காலை கொஞ்சோண்டு இது பண்ணி மட்டும் கட் பண்ணால் மட்டும் போதும். அப்போ தான் அதோட சாறு முழுமையாக இறங்கும். சாறு நண்டு சாறு சளிக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நம்ம சூப் வச்சு கொடுக்கலாம், இப்படி வறுவல் பண்ணி கொடுக்கலாம், கிரேவி பண்ணி கொடுக்கலாம், குழம்பு வச்சு கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த நண்டு ரொம்ப நல்லது. என்ன இப்போ நண்டு எப்படி நம்ம செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் மசாலா. அதுக்கப்புறம் இது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் மிளகு பொடி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, தனி மிளகாய் தூள், சரியா, அதை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தேவையான அளவு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம்ல, இந்த நண்டு கூட அவ்வளோத்தையும் இந்த மசாலா அத்தனையும் ஒன்று போலே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர், 1 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வறுத்தெடுக்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல இது இந்த மசாலா நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா 1 ஹவர் ஊறணும். ஊற தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம ஊறின பிந்தி எப்படி வறுத்தெடுக்கலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்ல நண்டு நல்லா ஊறிடுச்சு. இனி எப்படி பொரிக்கிறதுன்னு வாங்க வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாய் காஞ்சதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, இந்த நண்டை அதில் போட்ட வேண்டியதான். போட்டு நல்லா வறுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு பார்க்கலாம். இது நல்லா ஆயிலில் போட்டுட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் இப்படி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நேரம் பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது 1 நிமிஷம் எண்ணெயில் இருந்துட்டு இப்போ இப்படி பெரட்டி விட வேண்டியதான். பெரட்டி விட்டுட்டு இது வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த இதுலேயே அந்த மசாலாலாம் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இப்போ ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுனா நல்ல சூப்பரான நண்டு வறுவல் தயாராகிட்டு. 10 நிமிஷம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நண்டு வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு பார்க்கலாம். பெரட்டி போடணும். நல்லா திருப்பி விட்டாச்சு. இது வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கமகமன்னு வாசனையோட நண்டு மிளகு வறுவல் சூப்பராக தயாராகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக நல்லாயிருக்கும். மிளகு இதெல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது சளிக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான நண்டு மிளகு வறுவல் செம்மையாக காரசாரமாக தயாராகிட்டு. பார்த்தீங்களா? நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பரான நண்டு மிளகு வறுவல் ஈஸியாக தயாராகிட்டு. இதுக்கு வந்து இது செய்வதற்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற மசாலாக்களை பயன்படுத்தியே நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட, சளிக்கு ரொம்ப நல்லது. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.